ஏன்னா அவங்க கட்சிக்காரர்கள்ட்ட அவரு நீங்க பாத்தீங்க அந்த கூட்டங்கள் எல்லாம் அவங்க கட்சி பட்ட பாடு, அதற்கெல்லாம் காரணமே அவர்தாங்கிறது தமிழ்நாடு முழுவதும் உள்ள நிர்வாகிகளுக்கும் தொண்டர்களுக்கும் தெரியும். அவர் அவங்க கட்சி கூட்டத்திற்கும் மக்களை சந்திக்கிறப்ப அவரது கட்சிக்காரர்களிடம் தன்னை காப்பாற்றிக் கொள்வதற்கு அவருக்கு நிறைய போலீஸ் பாதுகாப்பு தேவைப்படும் தான் நான் ஆதவ அர்ஜுனாவை கட்சியை விட்டு நீக்கிட்டாங்க. 6 மாசம் தற்காலிக கட்சியை விட்டு நீக்கிட்டாங்க. அழுத்தம் இன்னும் கொடுக்கப்படுது திமுக. அவரா விலகி அவர் கட்சியில விலகிருக்காரு. ஆதவ அர்ஜுனா அழுத்தம் தரப்படுது. அதுல ஒண்ணு எனக்கு திருமாவளவனுக்கு அழுத்தம் தரப்படுறதா தெரியல. அவருடைய சம்பந்தப்பட்ட விஷயத்துல திருமாவளவன் அவர்கள் அதை சரியா கையாளவில்லைன்னு நினைக்கிறேன். அவரு ஏதாவது முளையிலே கிள்ளி இருக்கணும். இதெல்லாம் பதவி சுகத்தை அனுபவித்தவர்கள் பண உதவி செய்யணும்னா முன்னாள் அமைச்சர் முனுசாமி பேசியிருக்காரு. பதவி சுகத்தை அனுபவித்தவர்கள் பண உதவி செய்யுங்க. அவர் தானே பதவியில இருந்திருக்காரு, பதவி சுகத்தெல்லாம் அமைச்சிருக்காரு. அம்மா இருந்தப்ப அமைச்சரா இருந்திருக்காரு, இப்ப கூட எம்எல்ஏ இருக்காரு, ஏற்கனவே எம்எல்ஏ எல்லாம் இருந்திருக்காரு. அது அவருக்கு சொல்றாரா இல்ல அவரை போட்டு இருந்தவங்களுக்கு சொல்றாரான்னு தெரியல. நான் அது என்னன்னு பாக்கல. ஆனா நீங்க தேசிய ஜனநாயக கூட்டத்தில் இருக்கிறது உறுதியா சொல்றீங்க. ஆனா யார் அதிமுக ஒருங்கிணைக்கணும்னு ஆசைப்படுறாங்களோ, அவர் வைத்திலிங்கமா இருக்கட்டும், இன்னும் சில பேர் இருக்கட்டும், அவங்களும் சிவி சண்முகமா இருக்கட்டும், அவங்க சைட்ல ஒரு சைடு நீதிமன்ற நெருக்கடி இருக்கு, இந்த சைட்ல பாத்தீங்கன்னா ஐடி ரைட் அடிக்கிறாங்க, இடி ரைட் அடிக்கிறாங்க. இது எப்படி பாக்குறீங்க? அரசியல் வர்றப்ப பல நெருக்கடிகள்லாம் வரும். நாங்க சந்திக்காத நெருக்கடியா? அதெல்லாம் தாண்டி தானே அரசியல் இருக்கோம், கட்சி நடத்துறோம். அது மாதிரி அரசியலுக்கு வந்த பிறகு இந்த நெருக்கடி எல்லாம் சமாளிச்சுதான் நாங்க தங்களுடைய குறிக்கோளை நோக்கி பயணிக்கிறோம்.